திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு திருச்சி மட்டுமின்றி அருகே உள்ள புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். இங்குள்ள வெங்காய மண்டிக்கு தினமும் 100 டன்னிலிருந்து 200 டன் வரை லாரிகளில் வெங்காயம் வரும். ஆனால் சமீப காலமாக 500 டன் வரை வெங்காயம் வரத்து உள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகா, மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களிலிருந்து அதிக அளவு வெங்காயம் கொண்டு வரப்படுகிறது. சமீபத்தில் வெங்காய வரத்து குறைவாக இருந்ததால் அதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்பட்டது. தற்போது வெங்காய வரத்து அதிகமாகியுள்ளதால் மார்க்கெட் ரேட் மிகவும் குறைவாக உள்ளது. கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் செலவு செய்த தொகையை கூட எடுக்க முடியாது என்று வெங்காய விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். வெங்காயத்தின் விலை உயரும் போது பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் வெங்காயத்தின் விலை 10 ரூபாய் அளவுக்கு வரும்போது யாரும் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். இதுகுறித்து திருச்சி காந்தி மார்க்கெட் வெங்காய மண்டி வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தங்கராஜ் கூறுகையில், கடந்த ஒரு 15 தினங்களாக திருச்சி பால் பண்ணை வெங்காய மண்டி வணிக வளாகத்திற்கு சின்ன வெங்காயம் ரெகுலராக 100லிருந்து 200 டன் வந்து வரக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு 400லிருந்து 500 டன் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பெரிய வெங்காயம் பல்லாரி 200 டன் வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி 500 டன் வந்திருக்கு. கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் இந்த 4 மாநிலத்திலிருந்து பெரிய வெங்காயம் வந்துட்டுருக்கு. தினசரி 400-500 டன் வரும்போது கண்டிப்பாக இந்த ஊரில் விற்காது. 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான் இன்றைக்கி மார்க்கெட்டு. 20 ரூபாங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அடுத்த ரகம் 15-10 ரூபா. 10 ரூபாய்க்கெலாம் அவங்களுக்கு அரியற கூலி கூட கட்டாது. இதே போல் தொடர்ந்து நீடிச்சதுன்னா விவசாயிகள் மிக மிக பாதிக்கப்படுவாங்க. அடுத்த கிராப் வைக்க மாட்டாங்க. திரும்பவும் 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய் தொடும்போது மட்டும் அதே அரசியல்வாதிகளும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு வந்து வெங்காயத்தை பேசாத ஆட்களே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த 10 ரூபாய்க்கு விற்கும்போது யாருமே இதை பற்றி நினைக்கவே இல்லை. அதனால் தயவுசெய்து எங்களுடைய வெங்காய மண்டி வர்த்தக சங்கத்தின் சார்பாக அரசுக்கு தெரிவிப்பது, உடனடியாக தடை பண்ண வெங்காயத்தை ஏற்றுமதி கொடுக்கணும்னு சொல்லி மிக தாழ்மையோடு மத்திய மாநில அரசுகளை மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ தான் நீங்கள் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். நீங்கள் யாரோ மக்கள் வாங்கி சாப்பிட்றவங்களை காப்பாற்றணும்னு எலெக்ஷன் உங்களுடைய ஓட்டுக்காக நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. எந்த காலத்துலேயும் வெங்காயத்தில் நீங்கள் தடை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வெங்காயம் விற்க போகுது. தக்காளி அப்படி தான் 100 ரூபாய்க்கு விற்றா உலகமே பேசுகிறீங்க. இன்றைக்கி 10 ரூபா 5 ரூபா விற்கும்போது பேச மாட்டேங்கிறீங்க. தக்காளி வெங்காயம்லாம் ஒரு தடை பண்ணக்கூடிய ஒரு பொருளே அல்ல. இவங்க விவசாயிகளை பற்றி சேமித்து வைக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட 2-3 மாதத்துக்குள்ளே விற்றா தான் அவங்களால பணம் பண்ண முடியும். அப்போ வெங்காயத்தை உற்பத்தியே பண்ண வேண்டாம்னு வேணால் நம்ம சொல்லிடலாம்.